கால அவகாசம் தேவை எங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு என்ன சார் கேட்கிறோம்? இத்தனை கொலைகள் எடுத்து படிச்சு காட்டினார் மாவட்ட செயலாளர். 2 கொலையை ஒரே நாள் 2 தினம் கொலை சொன்னாங்களா? அதே மாதிரி ஒரே இடத்துல 2 கொலை, 24 கொலைகள் நடந்தது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுக்கெல்லாம் 6 மாசம் டைம் கொடுக்கணும். நாங்க பாலியல் தொல்லை கொடுக்குறான்னா, பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறான்னா 6 மாசம் கழிச்சு அதை போய் தடுப்பியா? ஒரு கொலை நடக்க போகுதுன்னா 6 மாசம் கழிச்சு போயிடும். என்ன செல்வேந்திரன், நியாயம் சொல்றதுதானே வந்த? நீ போட்டு பேசாம உட்காந்துருந்த வாயை மூடிக்கிட்டு. இல்லன்னா தப்புன்னு சொல்றியா? வழிமறிச்சு என்ன அண்ணன் அண்ணன் அவ்வளவு அன்பா பேசுவேன், நீங்க அடங்கி போய் உட்காந்துருக்கு. பயமா உனக்கு? இந்த மாதிரி பயப்படவே பயப்படாத. தேக்கேத்திக்காரன் பயப்படவே கூடாது. தேக்கேத்திக்காரன் வரும்போது அருவாள் எடுத்துட்டு வருவன் பார்த்தா வெறுங்கையோட வந்திருக்கிற. அதெல்லாம் கிடையாது. தெக்கத்துக்காரங்க வரும்போது பெரிய கொடு அருவாள் எடுத்து வந்து ஒரு 4 பேர் வெட்டிட்டு போவோன்னு பார்த்தா இங்க ஒண்ணுமே கிடையாது. 4 பேர் வெட்டிட்டு வாங்க போல போற. தம்பி 13 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 13 வருஷம் மிகப்பெரிய மாமனிதராக இந்த நாட்டினுடைய முடிசூடா மன்னராக எம்ஜிஆர் தான். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தலைவராலே போற்றப்பட்டவர், இப்போது இருக்கிற தலைவராலே போற்றப்படுகின்றவர். எல்லாம் நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் மதிச்சவங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? பீச் ரோட்ல முதலமைச்சர் எம்ஜிஆருடைய கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல ஒருத்தர் உட்கார்ந்தாரு. என்னுடைய நண்பர் தான். அவர் இறந்துட்டாரு. அவர் பத்தி சொல்லக்கூடாது, பேர சொல்ல மாட்டேன், நீ வேணா சொல்லிக்கோ. அவர் உட்கார்ந்துட்டு தலைவர் பேரை முழுசா உச்சரிச்சு, தலைவர் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவருடைய பெயரை முழுசா உச்சரிச்சு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இரண்டா காரை விட்டு இறங்கடா, காரை வேர்த்து சொல்லி அங்கேயே இறங்கி விட்டு போனார். அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் வழியில ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்தவர் தான் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு தலைவர் மீது பாசம் உள்ள தலைவர். எதிர்கட்சி ரொம்ப மோசமான எதிர்கட்சியாக ஒருவருக்கு பிடிக்காத எதிரிகளாக இருந்த நேரத்தில் கூட தலைவருடைய பெயரை ஒருமையிலே சொன்ன காரணத்தினால் இறக்கி விட்டார். அந்த அளவுக்கு நட்பு பாராட்டியவர்கள். 40 ஆண்டு கால நட்பு என்று தலைவர், அவர் உடம்பு சரியில்லாதப்ப தலைவர் கட்டுரை எழுதினார். அப்ப முதலமைச்சராக இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படுறாரு. நீங்க முதலமைச்சர் இருங்க, உங்களை தேர்ந்தெடுத்தாச்சு. எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் இருங்க. நான் நாள் என்று சொல்வதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மாதம் என்று சொல்லவில்லை, ஆண்டு என்று சொல்லவில்லை. எவ்வளவு நாள் உங்களால காலம் தள்ள முடியுமோ அப்படியே இருங்க. காலம் தள்ளுவது என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆட்சி பணியில இருக்க போகிறீர்கள் என்று சொல்லவில்லை. காலம் தள்ள முடிந்த அளவுக்கு காலம் தள்ளுங்கள். உங்களால மத்திய ஆட்சியை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல எனக்கு. செயல்திறனுக்கும் பெயர் பெற்ற அன்பு தோழர்கள், அது தாம்பரத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தோழர்களும், கழக தோழர்கள் அத்தனை பேரும் வீரத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுக்கு அழிவே கிடையாது. இதுக்கு அழிவே கிடையாது. இன்றைக்கு அழிவு என்று சொல்லலாம், இன்றைக்கு கட்சி ஆட்சியிலே வரவில்லை என்று சொல்லலாம். ஆனால் நாளைக்கு அது கிளர்ந்து எழும் பீனிக்ஸ் பறவைகளைப் போல. பீனிக்ஸ் பறவை என்ன பண்ணும்? செத்து போனதான் இருக்கும். அது சாம்பல் ஆயிடும். சாம்பல் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு நாள் இது பீனிக்ஸ் பறவை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து மேல 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 வந்து பீனிக்ஸ் பறவை பறந்து போகும். அப்படி பறக்கின்ற காலம் வரும். அது வருவதற்கு ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுங்க. வணக்கம், நன்றி.